இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட ஆரம்பிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்மளும் க்ரோ ஆகலாம்னு ஒரு ஹோப் இருக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா க்ரோத் கண்டிப்பாக வரும். ஆனால் சில நேரம் இந்த சோஷியல் மீடியா நமக்கே தெரியாமல் ஸ்ட்ரெஸ்ஸையும் க்ரியேட் பண்ணும். வீட்டில் சும்மா இருந்தால் தேவையில்லாத தாட்ஸு, டிப்ரெஷன் வரும். அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி கமிட்டடாக இருக்கணும்னு தான் இந்த பேஜை ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கிறது ஈஸி, தொடர்றது கஷ்டன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன கண்டென்ட் போடலாம், வீடியோ ஷூட் பண்ண முடியல, எடிட்க்கு சப்போர்ட் இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிடுச்சு. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோமோன்னு தோணுச்சு. பட் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இதனால் நல்லதும் நிறைய நடந்திருக்குது. பீப்புளை ஃபேஸ் பண்ணுற விதம் மாறி இருக்குது, புரிதல் மாறி இருக்குது. நம்மளாலையும் இதை செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிருக்கு. டூ மோர்னு மோட்டிவேஷன் கொடுக்குது. அப்போ நான் யோசித்தேன், இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கும்போது ஏன் இதை விடணும்? வியூஸ் வேண்டாம், ஃபாலோவர்ஸ் வேண்டாம். எப்போ வீடியோ போட முடியுமோ அப்போ போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். நான் எப்போவுமே சொல்கிறது, நம்புறது இதுதான். நமக்கு ஒன்று வேணும்னா அதுக்கான ஆசையை மட்டும் குறைக்கக்கூடாது. ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா பரவாயில்ல, ஆசையும் இருக்கணும், அதுக்கான ப்ராசஸும் இருக்கணும். ஒரு நாள் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் முடிஞ்சதை பண்ணுவோம். சும்மா மட்டும் இருக்காதீங்க. என்னோடய இந்த மார்னிங் வேலை எல்லாமே என் பையன் எழுந்துக்கிற வரைக்கும் தான். அவன் எழுந்துட்டானா அவனை பார்த்துக்கிறது மட்டும்தான் வேலையாகவே இருக்கும். லக்கீலி அவன் இன்னும் எழுந்துக்கல. நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன். என் மார்னிங் குக்கிங் முடிஞ்சு போச்சு.